வெல்கம் டு டாக் மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொரியாண்டர் பிரியாணி, கொத்தமல்லி பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி ரெசிப்பியில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி, கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 1/4 வெங்காயம் இருந்தால் போதும், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஜீரா ரைஸை நான் இங்கே ஊற வச்சுருக்கேன். 10 நிமிஷமாக ரைஸ் ஊறுது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ரெசிபிக்கு தேவையானது. இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ் லன்ச் பாக்ஸுக்கு இது ரொம்ப ஆப்டான ஒரு ரெசிபி கூட. இது 1 பாட் லன்ச் பாக்ஸ் ரெசிபி. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி அதில் குக்கர் வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் நல்லா கொஞ்சம் சூடானதும் அதில் எண்ணெய் நான் இங்கே சேர்த்திக்கிறேன். எண்ணெய் கூடவே நெய்யும் நான் இதில் சேர்த்திக்கிறேன். இப்போ நான் செய்ய போகிற ரெசிபி 4 பேருக்கு. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரைஸை எல்லா குவான்டிட்டியும் எடுத்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நெய் ரெண்டுமே நல்லா சூடானதும் ஹோல் கரம் மசாலா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை, மராட்டி முக்கு, அன்னாசி பூ, ஏலக்காய், இதெல்லாம் தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இப்போ எண்ணெய் சூடானதும் அதெல்லாம் சேர்க்க போகிறேன். இப்போ கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இப்போ இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த பேஸ்ட்டை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதில் இருக்க பச்சை வாசம் கொஞ்சம் போகிற அளவுக்கு நல்லாவே அதை ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் நான் வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதுதான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அதை நீங்கள் இதில் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆனதும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த பச்சை வாசம் எல்லாம் நல்லாவே போகணும். அந்தளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸும் அந்த மசாலாவும் நல்லா சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி இப்போ வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை இது கூடவே நம்ம சேர்த்திக்கலாம். இங்கே நான் ஜீரா ரைஸ், ஜீரக சம்பா ரைஸ் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வேணுனாலும் சேர்க்கலாம், அதுவும் நல்லாவே இருக்கும். ஆனால் இதில் ஜீரா ரைஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிரியாணி மாதிரியே இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ இந்த மசாலாவில் அந்த ரைஸை போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா இப்போ இது ஃப்ரை ஆனதும் அதில் நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். நான் இங்கே 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 3 கப் தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு ரைஸ் 75% நல்லா குக் ஆன வாட்டி நீங்கள் குக்கர் லிட்டை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா
ரைஸ் வந்து நல்லா குக்காகி ரொம்ப ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொரியாண்டர் பிரியாணி, கொத்தமல்லி சாதம் அப்படிலாம் கொத்தமல்லி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ்க்கெல்லாம் கொடுங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.